Hello people, this is Vidya and welcome to my YouTube channel with Connects. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாரும் ஹைப் பண்ற மாதிரியான ப்ராடக்ட் தான். அது என்னன்னா இந்த தி ஆர்டினரியோட கிளைகாலிக் ஆசிட் 7% எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனர். ஸோ இந்த வீடியோல நீங்க இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் இல்ல நான் வாங்கலாமா, யார் இந்த ப்ராடக்டை வாங்கணும், இந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலோ, இல்ல இந்த ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டு எப்படி இதை யூஸ் பண்ணணும், எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எப்படிலாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. So let's get into the video. நெக்ஸ்ட் எந்தெந்த பிரச்சனைலாம் இருந்தா நான் இதை வாங்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே நான் வாங்கினது இந்த டார்க் நீஸ். உங்களுக்கு எங்கெல்லாம் ஹெவி டார்க் பேட்சஸ் இருக்கோ, அதாவது நீஸ்லயும் சரி, லெக்லயும் சரி, அந்த ஆங்கிள் கிட்ட அந்த இருக்கிற அந்த இடத்துலயும் சரி, அந்த மாதிரி டார்க் பேட்சஸ், அண்டர் ஆர்ம்ஸ், இந்த மாதிரி டார்க் பேட்சஸ் இருக்கு, அது நான் மைல்டா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி எனக்கு ஒரு ஸ்கின் பிரைட்டன் வரணும்னா நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். நானும் அதுக்காக தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னா, ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இருக்கு உங்களுக்கு கையில காலில் அந்த மாதிரி கிளாக் ஆயிருக்கு, ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இருக்குன்னா அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். மைல்டா இதை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஈவன் டோன் ஸ்கின்னை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபேஸுக்கான டோனரா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இது அதுக்காக தான் இது பண்ணாங்க. ஸோ ஃபேஸுக்கான டோனரா நீங்க யூஸ் பண்ணலாம். இதை நீங்க அதனால யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, ஈவன் டோன் ஃபினிஷ் கொடுக்கும். உங்களுக்கு எதனா ரிங்கிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இது பண்ணி டீஏஜிங், ஐ மீன் இளமையாவே எப்பவுமே காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈவனான ஸ்கின் ஃபினிஷ் இருக்கிறதுனால. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, ஆல்சோ நம்ம ஸ்கேல்புக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த ஸ்கேல்புக்கு யூஸ் பண்றதுனால என்னன்னா, மைல்டா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா டேண்ட்ரஃப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த 5 ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க இந்த சொல்யூஷனா யூஸ் பண்ணலாம். அண்ட் எந்த டைம்ல இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நைட் டைம்ல யூஸ் பண்றது ரொம்பவே அட்வைசபிள். ஏன்னா நீங்க நைட்டு வந்து வெளில எதுவும் போக மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களோட அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து மார்னிங் போட்டு தான் ஆகணும், மார்னிங் நான் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா மாய்ஸ்சரைசரையும் சன்ஸ்கிரீனையும் ஸ்கிப் பண்ணாம இதை போட்டுட்டு கண்டிப்பா போட்டுட்டு தான் போகணும். இல்லைன்னா ரொம்பவே இரிட்டபிலிட்டியா, சென்சிபிலிட்டியா உங்க ஸ்கின் மாறிடும். அண்ட் அடுத்து எந்தெந்த விஷயத்தோட இதை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ரெட்டனாலோட கண்டிப்பா இதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ரொம்ப இரிட்டேஷன்ஸ், உங்க ஸ்கின் பீலிங்லாம் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ரெட்டனாலோட இதை யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்க இப்போ ரெட்டனால் ஏதோ ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நாள் ரெட்டனால் போடுறீங்கன்னா ஒரு 2 days வெயிட் பண்ணிட்டு அடுத்து கிளைகாலிக் ஆசிட் போடுங்க. ரெட்டனாலோடயே சேர்த்து சரி ரெட்டனாலோட போடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. காலையில் நான் கிளைகாலிக் ஆசிட் போடுறேன், நைட் ரெட்டனால் போடுறேன், இல்ல நைட் ரெட்டனால் யூஸ் பண்ணி மறுநாள் வந்து நான் கிளைகாலிக் ஆசிட் போடுறேன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவா ஆயிடும். அது வந்து ஸ்கின் பீலிங் அண்ட் ஸ்கின்னோட நிறைய என்ன சொல்றது, ஸ்கின்ல நிறைய டேமேஜஸ் உருவாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் ஆல்சோ வைட்டமின் சியோட நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே pH லோவா இருக்கிற ஆசிட்ஸ். இது ரெண்டு pH லோவா இருக்கிற ஆசிடை எப்பவுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து சால்சிலிக் ஆசிடோ இல்ல லாக்டிக் ஆசிடோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னா அதையும் இதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ரெண்டுமே எக்ஸ்ஃபோலியேட் பண்ற ஒரு ப்ராடக்ட், ரெண்டுமே எக்ஸ்ஃபோலியேட் பண்ற ஒரு நேச்சர் கொண்ட ஒரு விஷயம். அதனால நீங்க அதோடையும் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் நயாசினமைடோட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதை யூஸ் பண்றதுனால, நயாசினமைடோட நீங்க இதை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனா அட் த சேம் டைம் நீங்க நயாசினமைடோட இதை யூஸ் பண்றதுனால கிளைகாலிக் ஆசிட் அதோட வேலையை செய்யறதுக்கு ஸ்லோ ஆகும். அண்ட் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து எஃபெக்டிவா கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அது வந்து இந்த நயாசினமைடோட இது வந்து ஒர்க் ஆகுறதுனால அதோட எஃபெக்ட்னஸ் வந்து கம்மி ஆயிடும். ஸோ நீங்க எதிர்பார்க்குற அந்த ப்ராப்பர் எக்ஸ்ஃபோலியேஷனும் ப்ராப்பர் க்ளோவும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ நயாசினமைடோடையும் நீங்க வந்து ஒரு குட் ரிசல்ட் வந்து நீங்க ஒரு சீக்கிரமாவே எதிர்பார்க்குறீங்கன்னா நயாசினமைடோடையும் யூஸ் பண்ணாம இருங்க. எதோட தான் நம்ம இதை யூஸ் பண்ணலாம், எந்த விஷயத்தோடயும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, ஆமா, எதோட நீங்க யூஸ் பண்ணாலும் ஒண்ணு உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அதோட எஃபெக்டை கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, கண்டிப்பா நீங்க வந்து நைட் டைம்ல தான் யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு
இது போடுறீங்க, எங்கே போடுறீங்கனாலும் எந்த இடத்துக்கு போடுறீங்கனாலும், ஃபேஸுக்கு போட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. இல்லை நீஸ்க்கோ, இல்லை நான் வந்து நீஸ்க்கெலாம் போடுவேன். அப்படி என்ன பண்ணுவேன்னா ஒரு மைல்டான சோப் வச்சு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டன் பேட் யூஸ் பண்ணி டேப் பண்ணி, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்காதீங்க, லிட்டில் ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி அதை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது அப்சர்வ் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தூங்கிடுங்க. உங்கள் ஃபேஸுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் எப்படி சொல்றது, அந்த நீஸ் அண்ட் லெக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, எப்போ எதை யூஸ் பண்ணாலும் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தூங்கிடுங்க. மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா விச் இஸ் நாட் அட்வைசபிள். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சிங்கன்னா மாய்ஸ்சரைசரோட சேர்த்து சன்ஸ்க்ரீனையும் போட்டுட்டு நீங்கள் வெளில போங்க. ஏன்னா அது வந்து அப்புறம் சன்னில் படுறதுனால இன்னும் இரிட்டபிலிட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, காலையில் எப்படியும் சன்ஸ்கிரீன் வந்து ஊற்றி நம்ம இங்கேருந்து இங்கே நடந்து போகிறதுக்குள்ளேயே அது வந்து வழிஞ்சு ஊற்றிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணணும். அதுக்கு எதுக்கு அந்த பிரச்சனை, நம்ம நைட்டே போட்டுக்கலாம். நைட்டுனா நீங்கள் மட்டும் தூங்க தான் போறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் தூங்கிடலாம். அப்புறம் நீங்க வந்து இதுவே ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர். நீங்க போயிட்டு இப்போ நான் வந்து கைக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு கை காலெல்லாம் கிளீன் ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே ஸ்கின்னே ஆல்ரெடி சென்சிட்டிவா இருக்கிறப்ப நீங்க இந்த ஆசிட் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இரிட்டபிலிட்டி அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனால ஃப்ரெஷ்ஷா ரேசர்டு ஸ்கின்ல நீங்க இதை போடவே போடாதீங்க. அது பண்ணி இப்போ நீங்க ரேசர் பண்றீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு மாய்ஸ்சரைசர் போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா, இல்லைன்னா நெக்ஸ்ட் டே இஸ் வெரி அட்வைசபிள். நெக்ஸ்ட் டே நீங்க அந்த கிளைகாலிக் ஆசிட போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெக்கமெண்டட் யூசேஜ் என்னன்னா, இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்பதான் இந்த மாதிரி ஆசிட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போற பிகினரா இருக்கீங்களா, 18 இயர்ஸ் இருக்கு, 18 இயர்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க இப்பதான் ஸ்கின் கேரே ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இல்ல சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குன்னா நீங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்றதே வெரி அட்வைசபிள். ஏன்னா மைல்டா நம்ம வந்து அதுக்கப்புறம் யூசேஜ் வந்து அதிகம் பண்ணிக்கலாம். பட் ஒன் டைம் இஸ் வெரி அட்வைசபிள். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் ஆர் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கு, எனக்கு ஸ்கின் சென்சிட்டிவ்னஸ்லாம் இல்லை, நான் வந்து ஒரு 20 இயர்ஸ்ல இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து வீக்லி 2 or 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். 2 டைம்ஸ் இஸ் மோர் அட்வைசபிள். உங்க ஸ்கின் ரொம்ப டாலரேட் ஆனது, எனக்கு என் ஸ்கின் வந்து வெரி டாலரண்ட் ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் வந்து அட்வைசபிள் அப்படின்னு சொல்றாங்க. 3 டைம்ஸ் அட்வைசபிள். எப்ப நீங்க வந்து இதை யூஸ் பண்ணாலும் மறுநாள் சன்ஸ்கிரீனும் மாய்ஸ்சரைசரும் போடுறதுக்கு மறக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. சன்ஸ்கிரீன் போடாம வெளிலவே போக கூடாது. ஏன்னா அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்கின் வந்து ஓவர் சென்சிட்டிவ் ஆகிடும் அண்ட் ஓவர் இரிட்டேஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க எப்ப இதை யூஸ் பண்ணாலும் மறுநாள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுக்கு மறக்கவே கூடாது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஸ்கின் கேர்ல ஆல்ரெடி இந்த மாதிரி ரெட்டனால் ஒரு ஆசிட்ஸ், எனி அதர் ஆசிட்ஸ், வைட்டமின் சி இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்க அன்னைக்கு அதை யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 1 day கழிச்சு இதை யூஸ் பண்ணுங்க. ரெட்டனால் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மட்டும் ஒரு 2 daysக்கு அப்புறம் நீங்க இந்த கிளைகாலிக் ஆசிடை யூஸ் பண்றது வெரி அட்வைசபிள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேல கண்டிப்பா எந்த ஸ்கின்னா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு டாலரேட் பண்ணக்கூடிய ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத உங்களோட ஸ்கின் இன்னும் ரொம்ப சென்சிட்டிவா மாறிடும். உங்களோட ஸ்கின் டாலரேட்டா இருந்தாலும் அவ்வளவு அமௌண்ட் நமக்கு தேவையும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேல கண்டிப்பா எந்த ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் பீப்பிள்ஸ், தட்ஸ் இட் ஃபார் த டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தாலும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல், மேக்கப், ஸ்கின் கேர் எல்லாத்துக்கும் என்ன ஃபாலோ பண்றதுக்கு மறந்துடாதீங்க. லவ் யூ ஆல். ஸ்டே ஹெல்தி அண்ட் stay healthy and stay happy. Bye. I love you.